தமிழகத்தில் பிறை தென்பட்டதை அடுத்து இன்று முதல் 30 நாட்களுக்கு ரமலான் நோன்பினை இஸ்லாமியர்கள் தொடங்கியுள்ளனர். சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் ரமலான் விழா அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ளது. விழாவுக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் தங்களது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பினை இன்று முதல் கடைபிடிப்பர் என தமிழக அரசின் தலைமை ஹாஜி அறிவித்திருந்தார். வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை அடுத்து தமிழகத்தில் உள்ள பள்ளி வாசல்களிலும் பிறை பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை அத்தார் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பில் அதன் தலைவர் அமானுல்லா தலைமையில் பிறை பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிறை தென்பட்டுள்ளதை தொடர்ந்து இன்று முதல் ரமலான் மாதம் நோன்பு தொடங்குவதாக அறிவித்தனர். இந்த பிறை பார்க்கும் நிகழ்வு இன்று பிறை தென்பட்டதால் ரமலான் பிறை 1 என்று அறிவிப்பு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோன்பு நோக்க இருக்கின்றோம். இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட 5 கடமைகளில் ஒன்றான இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்புகளையும் நாங்கள் கடைபிடிப்போம். புனித ரமலான் மாதம் தொடங்கியதை அடுத்து புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்து தங்களது 30 நாள் நோன்பினை தொடங்கினர். இந்த நாட்களில் பசியுடன் இருந்து வீண் விவாதங்களை தவிர்த்து ஏழைகளுக்கு உதவப் போவதாக வழிபாட்டில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் தெரிவித்தனர்.